Next, I call Muhammad Rizwan sir, Tamil Nadu Murbok எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். Please give some words to us. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹ்வின் பேரும் ரசூலே கரீம் கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பரக்கத்தும் நம் அனைவரின் மீதும் நிலவுவதாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை ஏற்று நடக்க கட்டளையிட்டார்களோ அதை ஏற்று நடக்கவும், எவைகள் எல்லாம் தவிர்த்து நடக்க உத்தரவிட்டார்களோ அவைகளை தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நமது தேனி மாவட்டத்திலேயே மார்க்க கல்வி மற்றும் உலகக் கல்வியை சீரிய முறையில் செம்மையாக செழுமையாக கற்றுத்தரும் கல்வி நிலையம் எது என்றால் சிறிது மையமில்லாமல் நம் அதாயி கல்வியை கூறிவிடலாம். அத்தகைய நட்பெயருக்கு அடித்தளமாய் விளங்குபவர் நமது கல்லூரியின் முதல்வர் அருமை சகோதரர் தாரிக் ஹசரத் அவர்கள். அவர்களை நான் மனதார வாழ்த்தி பாராட்டுகிறேன். மற்றும் ஒரு சிறந்த பண்பாக நம் கல்லூரியில் பார்ப்பது மாணவர்களின் ஒழுக்கம். கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்கள் போன்றது. ஒழுக்கம் இல்லா கல்வி விளைச்சல் இல்லா விளைநிலம் போன்றது, வீணாகிவிடும், எதற்கும் பயன்படாது. ஆக நமது கல்லூரியில் ஒழுக்கத்தை மிக சீரிய முறையில் கற்றுத்தரும் உரிய பண்பை நமது முதல்வர் அவர்கள் மாணவர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று பெருமிதம் கொள்கிறேன். நான் சார்ந்திருக்கிற அமைப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பாக 2-3 முறை நம் மாணவர்களை சில நிகழ்வுக்காக அழைத்திருக்கிறேன். அழைத்த பொழுது நம்மளது முதல்வர் பேரன்போடு அனுப்பி வைப்பார். மாணவர்களும் கண்ணியத்தோடு வந்து நிகழ்வினை சிறப்பித்து சென்றிருக்கிறார்கள். செல்லும்போது இருங்க, வெயிட் பண்ணுங்க, ஆட்டோவில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நான் அந்த அப்படியே போய் நடந்து போயிட்டு பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு அப்படியே கிளம்பிடுவேன் அப்படின்பாங்க. எதற்கும் எதிர்பார்க்காம அந்த நேர்மையும் ஒழுக்கமும் என்னை மிகவும் கவர்ந்தது நம் கல்லூரியில். இப்படிப்பட்ட மாணவர்களே நம் சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை எல்லாம் தன்னகத்தை வைத்திருக்கும் வானம்தான் நம் நிர்வாகத்தினரும் முதல்வரும். அத்தகைய அதாயி கல்வி குழுமத்தின் நிர்வாகத்தினருக்கும் முதல்வருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நமது கல்லூரியில் வாராவாரம் நமது தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளை அழைத்து, சிறப்பு விருந்தினராக அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்து அவரது அனுபவங்களை மாணவர்களிடத்திலே பகிர்வதன் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டு, உத்வேகம் ஏற்பட்டு அவர்கள் செம்மையாக செயல்பட காரணமாக இருப்பதால் இந்த நிகழ்ச்சியை நம் கல்லூரியின் ஒரு தங்க கிரீடத்தில் வைர கல் பொருத்தப்பட்ட நிகழ்வாக நான் பார்க்கிறேன். இது போன்ற நல்ல நிகழ்வுக்கு என்னையும் அழைத்த முதல்வர் அன்பு சகோதரர் தாரிக் ஹசரத் அவர்களுக்கும், வாரம் சிறப்பாக ஒருங்கிணைக்கின்ற அன்பு சகோதரர் அப்பாஸ் மந்திரி மற்றும் வின்னர் அலீம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்திலே இன்றைய 88வது வார தேசிய கொடியேற்றும் விழாவின் சிறப்பு விருந்தினர் கவிஞர் ராஜிலா ரிஸ்வான் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன். கவிஞர் ராஜிலா ரிஸ்வான் அவர்கள் இலாஹி தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக 22 ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த அமைப்பின் பெண்கள் கிளை செயலாளராகவும் இருந்து வருகிறார். இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்ட இவர் 3 ஹைக்கூ புத்தகங்களை இதுவரை அச்சில் ஏற்றிருக்கிறார். 2 ஹைக்கூ புத்தகங்கள், ஒரு புதுக்கவி புத்தகத்தை வெளியிட்டுள்ளார்.
முதல் தேனி மாவட்டத்தின் முதல் இஸ்லாமிய ஹைக்கூ கவிஞர் என்ற பெருமையும் அவர் பெற்றிருக்கிறார். சமீபத்தில் நடந்த புதின போட்டியில் தனது பெரியோன் என்ற நாவல் மூலம் நாவலாசிரியராகவும் பரிமாணம் ஏற்றிருக்கிறார். அந்த நாவல் அந்த போட்டியில் வெற்றி பெற்று போட்டி நடத்தியவர்களே அச்சில் ஏற்றி இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதை வெளியிடவிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிறார் இலக்கியத்தில் முதன்முதலாக கால் பதித்துள்ளார். உண்ணாப்பு அலப்பறைகள் என்ற பெயரில் சிறார்களுக்கான சிறார் இலக்கியத்தில் அவர் காலெடுத்து வைத்து அதையும் இந்த சென்னை புத்தக கண்காட்சியிலே ஜனவரி 4ஆம் தேதி வெளியிடவிருக்கிறார். அத்தகைய விருந்தினரை நான் அறிமுகம் செய்து மாணவர் மத்தியில் உரையாற்றுமாறு அன்புடன் அழைத்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.